பக்கா வேஸ்ட் மூவி. 5 பைசாக்கு இல்லை, அவ்வளோதான். அவ்வளோ வேஸ்ட்டாக இருக்குது. ரீசெண்ட் டேஸில் வந்து இவ்வளோ கேவலமான மலையாள படம் வந்ததே கிடையாது. அவ்வளோ வேஸ்ட்டாக இருக்குது. அவர் ஆக்டர் நல்ல ஆக்டர் தான், பட் கேவலமான படம். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த படத்தை யாரும் பார்த்துடாதீங்க. ஆமாம் ஆமாம், எதுவுமே இல்லை. காமெடியெல்லாம் வந்து அட்டு காமெடி. அட்டு காமெடினா அட்டு காமெடி. படம் ஸ்டோரி எதுவுமே கிடையாது. எது எதுவுமே இல்லை. ஒரு ஃபைட் சீன் மட்டும் தான் நல்லா இருக்குது, பிஃபோர் இன்டர்வெல், அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப ஒஸ்ட், ரொம்ப ஒஸ்ட். ஒன்றுமே கிடையாது. சும்மா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாஃபியா காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட் டு சே. ஆமாம் ஆமாம், சத்தியமாக ஹிட் ஆக வாய்ப்பு இல்லை. மலையாளிஸ்க்கே பிடிக்காது, மற்றவங்க எப்படி பிடிக்கும் தெரியாது. கும்பலங்கி நைட்ஸில் பார்த்த பகதை திரும்ப பார்க்கலாம், நல்லாயிருக்கு. காமெடி கேங்ஸ்டராகவும் நல்லா இருக்குது. அது அவன் ஆக்சுவலாக ப்ரிட்டன் பண்ணுறானா இல்லை ஆக்சுவலாகவே கேங்ஸ்டரான்னு படம் பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ நான் சொன்ன ஸ்பாய்லர் ஆயிரும். அது ரிவீல் பண்ணும்போது சூப்பர் மாசாக இருந்துச்சு. இல்லை, மலையாளத்திலே பாருங்கள், நல்லா தான் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக. இது ஆக்சுவலாக பெங்களூரில் நடக்கிற மாதிரி தான் நடக்குது. ஸோ அவங்க பேசுகிற மலையாளமே கொஞ்சம் கன்னடா கலந்து கொஞ்சம் அது தமிழுக்கு புரிகிற மாதிரி தான் பேசுகிறாங்க. நல்லா தான் இருக்குது. மலையாளத்திலே பாருங்கள். அவர் கேரக்டரும் வந்து கன்னடா கேரக்டர் தான், தமிழ் கேரக்டர் கிடையாது. ஸோ எல்லாமே கன்னடா அண்ட் மலையாளம் கேரக்டர்ஸ் தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. 1 to 2 times ரொம்ப டைம் பார்க்க முடியும். என்ன ரொம்ப நல்லது. எமோஷ்னலான சீன் மாதிரி கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு எல்லாத்தையும் காமெடி மாதிரி ஆக்கிடுவானுங்க. அவ்வளோதான். அது பேசிக்கலி அவ்வளோதான். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் கொஞ்சம் எமோஷனல் பண்ணுவாங்க. அவ்வளோதான் மொத்த படமே. கேரக்டர் ஆக்சுவலி போன வாட்டி அந்த வடிவேல் கூட நடித்த படத்துலேயும் இதே மாதிரி தான் இருந்தது, கிட்டத்தட்ட இருக்கிற கேரக்டரு. ஸோ அவன் அந்த ரெட்டியை மாதிரியே ஆவறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். அவனோட ஐடென்டிட்டி எல்லாமே ஸ்டீல் பண்ணிட்டு அந்த மாதிரி அவன் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அதனால் அது ஒரு பெரிய இதுவாக காமிச்சிருந்தாங்க. பிடிச்சதா? இது இன்ஸ்டாகிராமில் இருக்கிற அந்த ஹரிஸ்வராம்னு இருக்கிற ஆக்டர் வந்தான். அவன் நல்லா இது இருந்தான், கொஞ்சம் கொஞ்சம் காமெடி பண்ணுவான். அவ்வளோதான். படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. ஒரு பேய்த்தனமாக நடிச்சிருக்காரு அப்படின்னாங்க. எப்படி இருக்குது ஆக்டிங்? அதான் நீங்களே இப்போ சொன்னீங்களே பேய்த்தனமாக இருக்குன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் அதில் ஒரு பேய் தெரியும் உங்களுக்கு. அவர் படத்தில் அதுதான் பாஃபானா பேய் அப்படின்னு வச்சுக்கோங்க. சுஷின் தான் ஃபேவரெட்டு. எப்போவுமே அவர் அடிச்சிக்க முடியாது. அவர் ஆல் டைம் ஃபேவரெட்டு சுஷின் தான். ரீசெண்டாக எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தார். இதுலேயுமே தாறுமாறாக அடிச்சிட்டாரு. ஹாரரும் பார்க்கலாம். செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும். சஸ்பென்ஸை உடைக்க வேணாம் நான் பார்க்குறேன். அதனால் அந்த ஹாரர் த்ரில்லர் இருக்கும் இதில். வந்து வெல்கம் டீசர்ல வந்து ஒரு டான்ஸ் ஆடி இருப்பாரு. ஆமாம், அது வந்து தியேட்டர்ல வந்துச்சு அப்படினாங்க. ஆமாம், எப்படி இருந்துது அந்த? நல்லா இருந்துச்சு. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். காமிக்கலாக ஒரு ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. மியூசிக் தான் மேஜராகவே. படம் ஃபுல்லாகவே மியூசிக் தான். தமிழ்நாடு கனெக்ட் ஆகுமா? கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும். இது வந்து ஆக்சுவலாக தமிழில் இருக்கணுன்றதுக்காக பார்க்கணுன்னு இல்லை, சப்டைட்டில்ஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் யாருக்கு பாப்பா பிடிச்ச எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நல்லா நடிச்சிருக்காப்புல. அந்த 3 பசங்க நல்லா நடிச்சிருக்காங்க. இன்டர்வல் செம்மையாக இருந்தது. கிளைமேக்ஸும் சூப்பராக இருந்தது, கொளுத்தி விட்டாங்க. நல்லா ரொமான்ஸும் வேறு கதை, இதுவும் வேறு கதை. கிட்டத்தட்ட அந்த ஹாப்பனிங்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஒரு என்னது ஏதுன்னு தெரியாமல் ரிவீல் ஆகிறப்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லாயிருக்கும். எல்லாம் நல்லா இருக்குது. நான் சுஷின் நல்லா போட்டிருக்காப்புல. பாட்டு நல்லா இருக்குது. பாட்டு மாண்டேஜஸாக தான் வரும். பாட்டுக்குன்னு தனியாக இது பண்ணலை. நல்லா இருக்குது. என்டர்டெயின்மெண்ட். சுஷின் நல்ல பிஜிஎம் பண்ணியிருக்கு. த்ரூ அவுட் பிஜிஎம் நல்லா இருந்தேன். காமெடி கேங்ஸ்டராக இருந்தேன். ஆக்டிங் சூப்பராக இருந்தேன். ரோமாஞ்சம் அடி இல்லை, இது ஆக்ஷன் கூட இருக்குது. எல்லாம் மிக்ஸ் பண்ணி என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்துருக்கு. ஆமாம், இருக்குது. நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. எல்லா படத்துலையும் இது மாதிரி நல்லா இருக்குது. எவ்ரிதிங் இஸ் குட்.